ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது ரொமான்டிக் காதல் எபிசோட் நம்பர் 15. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். நீ எவ்வளோ தூரம் என்ன நடக்க வைப்ப? உன்னோட வீடு தான் எங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் மாஸ்டர் அந்த பொண்ணை பார்த்து கேட்பாரு. அது இது கொஞ்சம் புகை மூட்டமாக இருக்கிறதுனால எனக்கு சரியாக கண்ணு தெரியல. இங்கே புகை மூட்டமா? சம்மர் டைமில் அது இந்த பக்கம் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் மறந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சமாளிப்பா. உண்மையை சொல்லு, உன் வீடு உனக்கு தெரியுமா தெரியாதா? சரி, உன் கூட விளையாடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நான் கிளம்புறேன். இல்லை இல்லை, நான் உண்மையை சொல்லிடுறேன். எனக்கு என் வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது. நானே தெரியாமல் தான் போயிட்டுருக்கேன். அவங்க என்னை துரத்திட்டு வந்தாங்கல்ல, அவங்க என்னை பிராத்தலில் தள்ள பார்த்தாங்க. பிராத்தலா? என்ன சொல்கிற நீ? எங்கள் அப்பா என்னை சூதாட்டத்தில் வச்சு விளையாடிட்டாரு. சொந்த அப்பாவே எங்கேயாச்சும் சூதாட்டத்தில் வச்சு விளையாடுவாரா? அவர் என் சொந்த அப்பா இல்லை, என்னை தத்தெடுத்து வளர்த்தாருன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். இப்போ நிலைமை நினச்சா எனக்கு பாவமாக தான் இருக்குது. பட் என்னால் இதை தவிர வேறு எதையும் செய்ய முடியாது. என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு எங்கேயாவது போய் உனக்கான வாழ்க்கையை நீ வாழு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இருந்து கொஞ்சம் காசு எடுத்து கொடுப்பாரு. பார்த்து ஜாக்கிரதையாக போகும், நான் கிளம்புறேன். இந்த பக்கம் ஊர் ஏதாவது இருக்கா உங்களுக்கு தெரியுமா? இப்படியே போனால் ஒரு கிராமம் இருக்குது. நான் லியான் சிட்டிக்கு போகணும், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பும்போது, ப்ளீஸ் ப்ளீஸ், அப்போனா அங்கேயே நான் வரனே, எனக்கு வேறு யாரையும் தெரியாது, திரும்ப அவங்க வந்துடுவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு அந்த பொண்ணு கேட்க, சரி உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், அதுக்கப்புறம் ஒன்று நான் டேக் கேர் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவார். அதுக்கு அந்த பொண்ணு ஓகே சொல்லிடும். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு நம்மளோட செகண்ட் பிரதர் கிளம்ப ஆரம்பிச்சிருவார். இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ, நைட்டு சாப்பாடு போச்சு இல்லை, இப்போ எனக்கு நீங்கள் தான் சாப்பாடு ரெடி பண்ணி கொடுக்கணும். இந்த கோழி குண்டுக்குள்ளே போயிட்டு முட்டை எடுத்துகிட்டு வாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ளே அனுப்புவாங்க. ஹீரோவுக்கு ஒரு பணக்கார வீட்டில் பிறந்து இதெல்லாம் பழக்கமே இருக்காது. அப்படின்னுமே அந்த கோழியை டிஸ்டர்ப் பண்ணி எப்படியாச்சும் எடுத்துடலாம் ட்ரை பண்ணுவார். அந்த சத்தத்தை கேட்டு அந்த முதலாளி அம்மா வெளியில் வர ஆரம்பிச்சிடும். எப்போ பார்த்தாலும் 1 மணி நேரத்துக்கு இது சவுண்டு கொடுத்துனே இருக்குது, என்ன பிரச்சனை? ஏதாவது களவாணி பையன் வந்துட்டானா என்ன அப்படின்னு சொல்லி கோழி கூண்டுக்கிட்ட வந்து பார்த்தா அங்கே எல்லாமே சேஃபாக தான் இருக்கும். இதுக்கு வேறு வேலையில் நம்ம தூக்கத்தை கலைக்கிறதுலே முதல் குறியாக இருக்குதுவே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. போச்சா? என்ன போச்சு? நான் தான் ஆல்ரெடி எடுத்துட்டேனே, நான் யார் அப்படின்ற மாதிரி அந்த 2 முட்டையை காமிப்பார். அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினுக்கு அது சமைச்சு கொடுக்கலான்னு வேக வச்சிட்ருப்பாரு. எடுத்து போட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோயினி தொட போவாங்க. என்ன பண்ணுற? ஏன் இது எனக்கு தானே, எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடக்கூடாதா? சாப்பிட்லாம், கொஞ்சம் ஆற விட்டு சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்வார். ஓ, அதுக்கு தான் என் கையை தடுத்தியா? சரி, நானே அதை உரிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி சூட்டோட சூடாக நம்ம ஹீரோயினிக்காக ஹீரோவை உரிச்சு இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் இன்னொரு முட்டையும் இருக்கும், அதையுமே நம்மளோட ஹீரோ உரிச்சு ஹீரோயினிக்காக கொடுக்கறதுக்காக தான் பண்ணிகிட்ருப்பாரு. நம்ம ஹீரோயினி அது இவன் சாப்பிட்ருவானோன்ற ஏக்கத்தோடய பார்த்துட்ருப்பாங்க. என்ன நீ என்கிட்ட கொடுக்குற, உனக்கு வேண்டாமா? எனக்கு பசிக்கலை, நீ சாப்பிடு. அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி 2 முட்டையுமே சாப்பிடுவாங்க. தம்பிக்கிட்டையும் ஆட்டை போடுறாங்க, அண்ணங்கிட்டையும் ஆட்டை போடுறாங்க தீனி விஷயத்தில். வழியாக டின்னரை முடிச்சுட்டு கார்டனில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயினி கேட்பாங்க, நீ ஏன் இவ்வளோ விஷயம் நடந்து என்கிட்ட எதுவுமே சொல்லலை அப்படின்ற மாதிரி. நான் சொல்லாமல் இருக்கும் போதே உனக்கு இவ்வளோ ஆபத்து இருக்குது, நான் சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? சரி, நீ ஏன் இவ்வளோவும் பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்பாங்க. ஏன்னா வானர் காணாமல் போனதுக்கும் என் அம்மாவோட டெத்துக்கும் ஒரே ரீசன் தான் இருக்க முடியும். கடைசி நேரத்தில் வானருக்கும் என்னோட அம்மாவுக்கும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியணும். அவங்களுக்கான நியாயத்தை நான் வாங்கி கொடுக்க போராடிட்டு இருக்கேன். என் அம்மா எப்படி இறந்து போனாங்க நீ கேள்விப்பட்டிருப்பல்ல? ஆமாம், ஏதோ ஃபயர் ஆக்சிடெண்ட்டில். ஆக்சுவலி அது உண்மை கிடையாது. இப்படியே ஒரு பக்கம் அண்ணன் கதையை ஆரம்பிப்பார். தம்பியை காமிப்பாங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் லியான் சிட்டிக்கு போக முடியாது, நாளைக்கு காலையில் போகலாம், நீ தூங்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை சொல்லிவிடுவார். அந்த பொண்ணு குளூரில் நடுங்கிட்டு இருப்பா. அதை பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஏன்னா ஹீரோ மனசு இல்லைனா எப்படி? அவரோட ட்ரெஸ்ஸை கழட்டி அந்த பொண்ணுக்கு கொடைவல்லல் மாதிரி, ஆனால் ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி தூக்கி போடுவார். இதை போத்திக்கோ அப்படின்ற மாதிரி. அந்த ட்ரெஸ்ஸை அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணிப்பா. இவங்களுக்கு துணியை கொடுத்துட்டு அவர் வெறுமனே அந்த குளூரில் உட்காந்துட்ருப்பாரு. இதை அந்த பொண்ணு ரொம்ப ரசித்து பார்ப்பா. இந்த நிமிஷத்துல இருந்து இவளுக்கு இவர் மேலே ஒரு க்ரஷ் ஏற்பட்டுருச்சு. இப்படியா 2 பேரும் தூங்குவாங்க. அடுத்தது அண்ணனை காமிப்பாங்க. அவர் கதையை சொல்லி முடிச்சிருவார். இதெல்லாம் ஏன் நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி ஹீரோனி கேட்க, நான் பயந்துட்டேன், நான் உன்கிட்ட சொன்னால் உனக்கு ஆபத்து வந்துருன்றதுனால தான் அப்படின்ற மாதிரியா சொல்வார். நான் இதில் ஒன்று யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சா நீ என்னை மன்னிக்க மாட்டேன்னு எனக்கு அப்போவே தெரியும், அதனால தான் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்பாரு. கண்டிப்பாக நான் உனக்கு துணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினி ஓகே சொல்லிவிடுவாங்க. அதாவது நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு தூக்கம் வருது, நான் என்னோடய ரூமுக்கு போகிறேன், நீயும் போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி அவங்களோட ரூமுக்கு போயிடுவாங்க. மாஸ்டர், அவனை துரத்தி போனப்போ அவன் இருக்கிற இடத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பணியால் வந்து சொல்வான். அப்புறம் ஏன் தாமதிக்கிற, வா இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுவார். ஒரு பக்கம் வில்லனை காமிப்பாங்க. வில்லன் காயத்துக்கு மருந்து போட்டுட்டு நிமிர்ந்து பார்த்தா ஒரு உருவம் வந்து நிற்கும். அது யாருன்னு பார்த்தா நம்மளோட செகண்ட் மதர் தான் வந்திருப்பாங்க. எக்ஸியோலோ, உன்னை நான் ஒரு வழியாக பார்த்துட்டேன்,
நீ என்ன தேடி வந்துட்டியா? ஆமாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்க 2 பேரும் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவாங்க. இப்போ நம்ம ஊரை விட்டு போயே ஆகணுமா அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு வருவான். வேற என்ன பண்ணுறது? நான் உன்னை அங்கே கொண்டு வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். ஆனால் நீ இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இப்போ என்னால் அங்கே இருக்க முடியல. பரவாயில்ல, நான் கொஞ்சம் சொத்து சேர்த்து வச்சுருக்கேன். அதை வச்சு ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் நம்ம குடும்பம் நடத்திக்கலாம். அப்போ உன் பையன் அவன் எப்படியா இருந்தாலும் என்கிட்ட வந்து சேர்ந்துருவான். அவனை பற்றி கவலைப்பட தேவையில்ல. உண்மையிலுமே உன்ன மாதிரி ஒரு ஆன்ட்டி எனக்கு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். எனக்காக நீ என்னெல்லாம் செய்கிற? பரவாயில்ல விடு. கொஞ்சம் அப்படி நிப்பாட்டுறியா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியெல்லாம் செக் பண்ணிவிட்டு அந்த வண்டியை நிப்பாட்டிடுவாங்க. சரி வா, கொஞ்சம் தூரம் நடப்போம். எனக்கு ஒரு மாதிரி வாமிட் சென்சேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி ஒரு சின்னதாக வாக் போகலாம் அப்படின்னு சொல்லி இறங்கிடுவார். ஆனால் இவங்க ஒரு பிளானோட தான் வந்திருப்பாங்க. கையில் கத்தியோட இவன் கதையை முடிச்சாதான் நம்மளால் அந்த அரண்மனையில் வாழ முடியுன்றதை முடிவெடுத்திருப்பாங்க. இங்கே யார் நம்மளை பார்க்க போகிறா, எதுக்கு இந்த முக்காடு அப்படின்னு சொல்லி முக்காடை எடுத்து விட்டு ரொம்ப தூரம் நடந்து பேசிகிட்டே போவாங்க. நீ என் வாழ்க்கையில் கிடச்சது நான் அப்போ செஞ்ச பாக்கியோ அப்படி இப்படின்ற மாதிரியெல்லாம் புகழ்ந்து தலையிட்டிருப்பாங்க. நீ எப்பயுமே என்னை பாராட்டுவ, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் பேசிட்டு வருவாங்க. எனக்கு கூட என்ன ஒன்று மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும் நான் எதிரே பார்க்கல. நீ வந்ததுலேருந்து என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. உனக்காக இது என்ன என்ன வேணாலும் நான் செய்வேன். ஏன்னா நான் வாழுற வாழ்க்கையே உனக்காக தான். இந்த உயிர் உனக்காக தான். உனக்காக நான் இதுக்கப்புறமும் என்ன வேணால் செய்வேன். ஃபைனல் நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணும்போது இவருக்கு கத்தி இருக்கிறது தெரிஞ்சு போயிடும். இவ ஏதோ முடிவோடு தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவர் உணர்ந்துருவார். எதுக்காக இப்படி ஓவராக ரியாக்ட் ஆகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி இவங்க சமாளிச்சுட்டு இருக்கும்போது அவரை ஹக் பண்ணி, இந்த நாளுக்காக தான் நம்ம இத்தனை வருஷமாக காத்துட்டு இருந்தோம். ஒரு சீக்ரெட் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தானே இருக்கும். அவனே இல்லாமல் போயிட்டா நீ என்ன பேசிகிட்டு இருக்க? உடனே அந்த லேடிக்கிட்ட இருக்கிற கத்தியை கண்டுபிடிச்சி அவர் கையில் எடுத்துருவாரு. என்ன பண்ணுற நீ? இதுதானே உனக்கு வேணும்? என் உயிரை கூட உனக்காக நான் கொடுக்க மாட்டேன்னா என்ன? தாராளமாக எடுத்துக்கோ, இது உன்னோட உயிர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் பணியாட்களும் வந்துருவாங்க. ஒரு நிறைய பேர் கூட தான் வந்திருப்பாரு. வண்டி இங்கே இருக்குன்னா ஆளும் இங்கே தான் இருக்குன்னு சொல்லி தேடி வந்துட்டு இருக்கும்போது சவுண்ட் கேட்டுரும். உடனே அந்த ஆள் லேடி கழுத்தில் கத்தி வச்சுட்டு அவன் முன்னாடி நடி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. தயவு செஞ்சு என்னை விட்டுரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவங்களும் கெஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்கள விட்டுரு, நீ இன்னும் ஒரு அடி எடுத்து வச்சு சங்க அறுத்துருவேன். நான் கொஞ்சம் கூட பாரபட்சம் பார்க்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருப்பான். ஹீரோ இவன் பேச்சு கேட்காம ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சுட்டு இருப்பாரு. இப்பா முன்னாடி வராதுப்பா, என் உயிர் ஊசல் ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லியும், இப்படி ஏதாவது நடக்கும் தெரிஞ்சுதான் இவளை பழைய கைதியாக தூக்கிட்டு வந்திருக்கேன். நீ முன்னாடி வந்துட்டே இருந்தா அப்புறம் இவ சங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு கீழே பொத்துன்னு தடிக்கு விழுந்துருவாரு. இது நம்ம லேடிக்கு பேர் இடியா இருக்கும். என்ன செய்யறதுன்னே தெரியாம அதிர்ச்சியாக உட்காந்துட்டு இருப்பாங்க. உடனே என்ஷி, நீங்க எழுந்துறீங்க, எங்களோட தப்பு தான். நாங்கள் முன்னாடியே வந்திருக்கணும். கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்ருப்பாரு. இவங்க அதிர்ச்சியிலேருந்து மீள மாட்டாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லி வண்டிக்கு கூட்டிகிட்டு போக சொல்வார். விழுந்த அந்த இடத்த நம்மளோட ஹீரோ பார்த்துட்டு அவருமே வண்டிக்கு வந்துடுவார். இவ்வளோ தூரம் கிட்ட நெருங்கி வந்தும் அவனை பிடிக்க முடியலையே, அவன்கிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பெரிய டிசப்பாயின்மெண்ட்டில் இருப்பார். ஒரு பக்கம் லேடியும் உள்ள பயங்கரமாக அழுதுட்டு இருப்பாங்க. ஏன்னா கடைசி நேரத்தில் நம்ம லேடிக்கிட்ட அவர் காதில் பேசிட்டு தான் இறந்து போயிருப்பார். நான் உனக்காக தான் எல்லாத்தையும் செஞ்சேன், இப்போ உனக்காக தான் சாகவும் போகிறேன், நீ உன்னை பார்த்துக்கோ, நீ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணுமே கால் தடிக்க கீழே இவங்களுக்காக உயிரை விட்டுருப்பாரு. அதை நினச்சி தேம்பி தேம்பி அந்த லேடி உள்ளே உட்காந்து அழுதுட்ருக்கோம். அவங்களோட அழுக சத்தம் வெளியில் கூட காட்ட முடியாது. அப்படி ஒரு சீக்ரெட்டான ஒரு லைஃபு. என்ன பண்ணுறது? ஒரு பக்கம் ஹீரோயினை காமிப்பாங்க. ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லேடி, அவனுக்கா வெயிட் பண்ணுற, அவன் எப்பயே போட்டானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை அவர் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமாம், இப்படி நிறைய பொண்ணுங்க சொல்லி தான் ஏமாந்து போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசிக்கிட்டே போயிடுவாங்க. ஒரு பக்கம் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க நம்பிக்கை வீண் போகாத மாதிரி நம்மளோட ஹீரோ வந்துடுவார். என்னை மன்னிச்சிரு, நான் சொல்லாமல் கொள்ளாமல் வேலையாக இருந்ததுனால இங்கேருந்து போயிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பாரு. பரவாயில்ல, அதான் வந்துட்டிங்களே, எங்கே போயிருந்தீங்க? அவனோட வீடை கண்டுபிடிச்சிட்டோம், அங்கே போகிறோம், நானும் வரேன் அப்படின்னு ஹீரோனி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் செங் கிளினிக் வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு அடிப்பட்ட தகவல் தெரிஞ்சு டாக்டர் கிட்ட வந்து அவருக்கு என்னாச்சு, எப்படி அடிபட்டுச்சு, ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்பாங்க. அது வந்து அவனுக்கு ஹீட் ஸ்ட்ரோக்கு. என்னது, அவருக்கு ஹீட் ஸ்ட்ரோக்கா? இது சம்மர் டைம் கூட இல்லையே, அப்புறம் எப்படி ஹீட் ஸ்ட்ரோக் வரும்? இவன் என்னையே கேள்வி கேட்குறா. ஹீட் ஸ்ட்ரோக் நான் சொன்னேன். ஆமாம், அப்படி சொன்னேனா? அப்படி இல்லை, அது வந்து அது எப்படி சொல்கிறதுன்னா, அதாவது அவனுக்கு ஹீட் ஏற்கனவே ஸ்டோர் ஆகி அப்புறம் ஸ்டொமக்கில் கொஞ்சம் புரிஞ்சுக்கோமா, உண்மையிலுமே கொஞ்சம் கஷ்டப்படுறேன், நான் வேணா போய் பார்க்கவா? ஆ அப்படிலாம் பார்க்க முடியாது, அவன் இப்போ டயர்டாகி தூங்கிட்டு இருக்கான், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பேஷண்ட்டை, புரிஞ்சுதா? சரி, அவரை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கோங்க, அப்படியே இந்த ஸ்நாக்ஸையும் கொஞ்சம் அவர்கிட்ட கொடுத்துட்றீங்களா? அவன் கொடுத்து வச்சுவேன். சரி நான் கொடுத்துட்றேன். சரி,
நீங்கள் அவனுக்காக மட்டும் தான் இங்கே வந்தீங்களா அப்படின்ற மாதிரி டாக்டர் பேச்ச ஆரம்பிப்பார். அப்போ நம்ம ஹீரோடைய பிரதர் வந்து, நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், மெடிசன் வாங்கிட்டேன், அப்புறம் என் அக்கா அங்கே வந்திருந்தாங்க, என்ஷி கூடவே கூட்டிகிட்டு வந்துருவார் அப்படின்ற மாதிரி அவன் வளர வருவான். இந்த என்ஷி நம்ம ஹீரோயினி பேரை கேட்டோன்னே டாக்டர் அவன் வாயை பொத்தி, என்னடா பேசுகிறா? என்னது என்ஷி? என்ன சொல்கிறான்? இல்லை இல்லை, என்ஷிக்கு தூங்குறான்னு தானே நீங்கள் சொன்னீங்க? அதான் இவன் என் ஸ்டூடெண்ட்டு, இவங்க அக்காவும் என் ஸ்டூடெண்ட்டு. ஸோ அவங்க என்ஷிக்கு உதவி செய்கிறாங்க, அவ்வளோதான். நீ தப்பானலாம் நினைக்காத. என்ஷி இன்னும் உள்ளே தான் இருக்கான், டயர்டாக இருக்கான், நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சமாளித்து அனுப்புவாங்க. ஆனால் அவங்களுக்கு டவுட் குறையாது. இந்த முகத்தை நான் எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு தம்பியோட முகத்தை பார்க்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒவ்வொருத்தருங்க கண் எல்லாமே வேரியேஷனாக இருக்கும். நீ பார்த்த முகம் இதுவாக இருக்காதுன்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுவார். இப்போ நீ நகர போறியா இல்லையா? இவனோட ஃபேஸ் யார் கூடயோ ஒத்து போகுது, அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நீ வழியை விடலை, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரோட காலை தட்டி விட்டு பார்க்கலான்னு ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இது கொஞ்சம் சொதப்பல் ஆகி கால் தட்டி விட்டதில்ல டாக்டரும் பிரதரும் விழுந்து பிரதர் நம்ம டாக்டரை கிஸ் பண்ணிடுவார். ஐயோ ஐயோ, இது கடவுளே, கருமம் கருமம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செங் அங்கேருந்து கண்ணை மூடிட்டு பதறி அடிச்சுட்டு ஓடிடுவா. சி, எழுந்திருச்சு போடா. ஐயோ, அவள் வேற போறா, நீ தப்பா நினைக்காத ப்ளீஸ், நான் கற்புள்ளவன். அட கடவுளை, என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் உன் கூடவா? எழவு, ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாளிக்கிறதுக்காக ஓடுவார். அதாவது நம்ம செங்கை சமாளிக்கிறதுக்காக ஓடுவார். ஒரு பக்கம் நம்மளோட ஹீரோ அந்த ஆளோட வீட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி அவன் யார், எங்கேருந்து வந்தான், அவன் எப்படிப்பட்டவன்ற ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாரு. அவன் வீட்டை தான் லாஸ்ட்டாக இவன் கண்டுபிடிச்சானோன்னே, அப்புறம் ஏன் நம்ம வெயிட் பண்ணுறோம், கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி சொல்லிடுவாங்க. சரி வாங்க 3 பேரும் போவோம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கும் அந்த லொக்கேஷனுக்கு வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்ம 3 பேர் மட்டும் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவலாளிங்களை வெளியில் நிப்பாட்டிட்டு 3 பேர் மட்டும் உள்ளே போயிட்டு ஏதாவது ஆதாரம் கிடைக்குமா, இவன் யார், இவனை யார் அனுப்புனா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேருக்கும் எதுவும் கிடைக்காது. ஆனால் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாரு. டேபிளில் ஒரு இடத்துல மட்டும் வித்தியாசமான சவுண்ட் வரும். அதுக்கு கீழே ஒரு புக்கை ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அது ஒரு அக்கௌண்ட் புக்கு. அதில் வித்தியாசமான வேர்ட்ஸில் எழுதியிருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கும்போது, இந்த வார்த்தைலாம் எனக்கு புரியவே இல்லை, என்னது இது அப்படின்னு சொல்லி ஹீரோயினி கேட்க, இதுதான் மறைப்பு எழுத்து, அதாவது மறைமுகமாக எழுதுகிற எழுத்துன்ற மாதிரி சொல்வார். இங்கே காமி, நானும் பார்க்குறேன். இது என்ன 6th டே 12th ஏதோ வாங்கியிருக்காங்க போலப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது கோட்வேர்டாக தான் இருக்கணும். கண்டிப்பாக இதில் தான் ஏதோ நமக்கு ஆதாரம் கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பெட்டில் ஒரு பவுச் கிடைக்கும். அந்த பவுச்சில் ஒரு பேரும் எழுதியிருக்கும். கண்டிப்பாக அவனுக்கு அவன் ஆள் தான் கொடுத்துருக்கணும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி பணியால் சொல்ல, இது பேங்கிங் வில்லேஜில் தான் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போடுவாங்கன்னு ஹீரோ சொல்வார். அப்படின்னா செகண்ட் மாஸ்டரோட அம்மா கூட அந்த ஊர் தானே அப்படின்னு சொல்லி பணியால் சொல்வான். அவங்களோட பேர் கூட இதில் வேறு மாதிரி எழுதியிருக்கும். அப்போ நம்மளோட ஹீரோ சொல்வார், சின்ன வயசில் ஒரு வாட்டி இந்த பேர் சொல்லி தான் அவங்கள கூப்பிட்டாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படின்னா இது லேடி ரூவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்பாங்க. ஆமாம், அவங்களா தான் கண்டிப்பாக இருக்கணும். ஹீரோயினி தேடி எங்கேயும் கிடைக்காதனால செகண்ட் ஹீரோ வீட்டுக்கு வந்துடுவார். இங்கே பார் பொண்ணு, இந்த பக்கம் போனால் நிறைய ஹோட்டல் இருக்குது, உனக்கு ஏதாச்சும் வேலை கிடைக்கும், நீ அங்கே போய் ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவார். இவனுக்கு கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கா, இப்படி கூட்டிகிட்டு வந்து நடுத்தெருவில் நிறுத்திட்டு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்புவாங்க. இது எதுவுமே காதில் வாங்க அந்த செகண்ட் ஹீரோ உள்ளே போகும்போது பணியால் வானர் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிடுவார். இந்த பக்கம் இந்த பொண்ணு அவன் வெளியில் வருவானா அப்படின்னு சொல்லி நின்று பாப்பா. அப்போ பணியால் இங்கெல்லாம் யாரும் நிற்கக்கூடாது, போ போ அப்படின்னு சொல்லி விரட்டுவார். ஒரு பக்கம் ஹீரோயினை சந்திக்கிறதுக்காக செகண்ட் மாஸ்டர் வந்துடுவார். நீ எங்கே போனால் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்லாம் விசாரிப்பார். எனக்கு என்ன ஆச்சு, நான் நல்லா தானே இருக்கேன், உன்னை தேடி நான் எங்கெல்லாம் அலைஞ்சும் தெரியுமா, உன்னை பார்க்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் கிளினிக்கில் தான் இருந்தேன், நான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு டைம் ஆச்சு. ஓ, பாட்டியும் அந்த இடத்துக்கு பதறி அடிச்சுட்டு வந்துடுவாங்க. உனக்கு ஏதோ அடிபட்டிருக்காம எப்படிம்மா இருக்குது, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்கக்கிட்ட இதே பதில் தான் சொல்லுவாங்க, நான் அப்படியே தான் இருக்கேன், நீங்கள் கவலைப்படுவீங்கன்னு தான் சொல்லாமல் இருந்தேன், நான் டாக்டர் ருதேஃபோ கிளினிக்கில் தான் இருந்தேன். எல்லா மேட்ரையும் பேரன் சொல்லிட்டான் அப்படின்னு அந்த கிழவி சொல்லிடுவாங்க. இவன் எல்லாத்துலேயும் முந்தி அடிச்சுக்கிறான்னு சொல்லி செகண்ட் பிரதர் பார்த்துட்ருப்பாரு. அப்போ அந்த பாட்டி, உன்னோட அம்மாவுக்கும் அடிபட்டிருக்கான், அந்த கொலகார உங்கள் அம்மா கழுத்தில் கத்தி வச்சுட்டான், நீ போய் எப்படி இருக்குன்னு போய் பாருப்பா அப்படின்னு சொன்ன உடனே, என்னது என் அம்மாவுக்கு ஆபத்தா, என்ன சொல்கிறீங்க, உங்கள் அண்ணன் தாம்மா காப்பாற்றினா, நைட்டு நடந்துச்சு, போய் விசாரி அப்படின்னு சொன்னோன்னே அவர் அங்கேருந்து போயிடுவார். அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. கீப் ஸ்மைலிங். டாடா.